டிவி நேயர்கள் வணக்கம். இன்று ஐயா ரவீந்திரன் சார். வணக்கம் சார். தேர்தல் காலம் அங்கங்க ரைட்டர் சொல்லக்கூடியது இப்போ கூட்டணி இருக்கு. இப்போ பெரிய அளவுக்கு ஒரு கிரே ஏரியா இது ஏன்னா பாமக தான். பாமக எந்த டைரக்ஷன்ல போவாங்கன்றது தெரியல. நான் என்னோட பார்வையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சு பாமக மிகப்பெரிய செட்பேக் நான் பார்க்குறேன். பார்க்கிங் ரொம்ப குறைஞ்சிச்சு. ஆனாலும் சிலர் இன்னமும் பாமக திமுக நீங்க சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே வந்து கலைஞர் பாராட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காரு. என்ன பாமக நகரம் எப்படி நினைக்கணும்? பாமக வட தமிழகத்தில் மிக முக்கியமான கட்சி. குறிப்பா அவங்களுடைய பலமே விக்கிரவாண்டியில அவங்கள கண்டு 36% வாக்கு பலம் கொண்ட எடப்பாடியும் சி.வி. சண்முகமும் களத்துக்குள்ள வர முடியாம ஓடுனது தான் பாமகவுக்கு பெரிய பலமா நான் பார்க்கிறேன். அந்த களத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கணும், வராதது அவரோட பலகீனம். நான் ஏன் சொல்றோம்னா 2024 மக்களவையில எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டார். நானே எதிர்பாராத அளவுக்கு அவருக்கு வன்னியர் ஓட்டு குவிஞ்சிடுச்சு. சேலத்துல 38, விழுப்புரத்துல 35க்கு மேல, சிதம்பரத்துல 35க்கு மேல, கள்ளக்குறிச்சியில வன்னியர் கன்சல்டேஷன் அவருக்கு உள்ள வந்தது. அங்க 40 கிட்ட வந்துட்டாரு. தென் பாமகவே 4வது போயிட்டு, நாம் தமிழரும் கீழே போயிட்டு, வன்னியர் ஓட்டு விழுந்திருந்தா பாமக 4வது போயிருக்குமா? வன்னியர் ஓட்டு அதிமுக விழுந்துடுச்சு. நாமக்கல்ல உள்ள வன்னியர்களும் அது வெள்ளாள கவுண்டர் ஏரியா மாதிரி தோணும். அங்க ஒரு 10 to 15% வன்னியர்கள் இருக்கிறாங்க. ஆரம்பத்துல அங்க வரலனாலும் கூட லேட்டரா அன்புமணி சிஎம் வரும்போது நாமக்கல் வன்னியர்கள் எல்லாம் பாமகக்குள்ள வந்தாங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து 2024 10.5 கொடுத்தாருங்கிறதுக்காகவும் சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, அன்பழகன், வீரமணி, சொரத்தூர் ராஜேந்திரன், அருள்மொழி தேவன், தென் சம்பத்து, துரைக்கொண்டு குடும்பம், இப்படி நீக்கமர நிறைஞ்சிருந்த ப்ரோ வன்னியர் இதுக்காக போயிட்டாங்க. இந்த ப்ரோ வன்னியர் ஸ்ட்ராட்டஜியை ஜெயலலிதாவுக்கு கொடுத்ததே ரவீந்திரன் துரைசாமி தான். செங்கல்பட்டுல திருநாவுக்கரசு முதலியார் ஏ.கே. மூர்த்தி நண்பர், பவர்ஃபுல் ஆர்கனைசர், அவர் தான் அதில் ஜெயித்தார். அவரை தவிர இன்னொருத்தனா ஜெயித்திருக்க மாட்டான். நான் வன்னியர் கேண்டிடேட்டை ஜெயலலிதா போட்டிருந்தாலும் ஜெயலலிதா ஜெயித்திருப்பாங்க. அது மாதிரி முகமது ஆசிப், அவர் வந்து முஸ்லீம், அந்த முஸ்லீம் எதிராக வன்னியரை போட்டிருந்தா என்.டி. சண்முகம் தோத்திருப்பாரு, அதிமுக ஜெயித்திருக்கும். இதை தான் 99 பிறகு நான் ஜெயலலிதா மேட்ட சொன்னேன், உங்க வன்னியரை பொதுத்தள வன்னியரா ஏத்துக்குவாங்க, பாமக வன்னியரை பிற ஜாதிகள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்ன பிறகுதான் அந்த ப்ரோ வன்னியர் பண்ணாங்க. சி.வி. சண்முகத்துக்கெல்லாம் அரசியல் வாழ்வுக்கும் நல்ல லாகாக்கள் கிடைக்கிறதுக்கும் என்னோட உழைப்பும் என்னோட பங்களிப்பும் இருக்குங்கிறது. இதெல்லாம் திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி மேட், ரிபகர்ஷன்ஸா சிம்பிளா வருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதா இறந்த பிறகு பெரிய தலைவர்கள் ஆயிட்டாங்க. ஜெயலலிதா இறக்குவது வர பலமுறை சொன்ன மாதிரி சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினன் எங்க நாடார்களை ஜெயலலிதா அம்மையார் எங்களோட அரசியல் அதிரடிக்கு பிற ஜாதிகள்லாம் திருப்பிடுவான் ரவீந்திரன் துரைசாமின்னு எங்களை கண்டு தன்னோட அரசியல் வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்கு பிள்ளைமாரை திருப்பிடுவான், தேவேந்திர வேளாளர் திருப்பிடுவான், கோனாரை திருப்பிடுவான், பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜாதிகளையுமே தென் மாவட்டத்துல ரவீந்திரன் துரைசாமி டீம் திருப்பிடுவாங்கக்காக ஜெயலலிதா அம்மையார் சொல்லும் போது கூட இவங்கெல்லாம் அமைதியா வாய்மூடி மௌனிகளாட்டு ஆமா 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 நீங்க சொல்றதெல்லாம் சரிதாமான்னு கே.பி. முனுசாமியில இருந்து சி.வி. சண்முகம் வர நாடார்கள், சேர சோழ பாண்டியர்கள், தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபுன்னு தங்களோட அரசியல் இதுக்காக பேசிக்கிட்டு இருந்தவங்க தான். இப்ப நான் கொஞ்சம் பேசினதுமே நம்மளை வழக்கு போட்டு இது பண்ணலாங்கிற அளவுக்கு அவர்களுடைய வன்னியர் பலமும் அவங்களுடைய இன்னைக்குள்ள அவங்க சக்தி வாய்ந்த தலைவர்களாட்டு அவங்க நிற்கிறாங்க. இதன் விளைவு 24 பாமகவுக்கு விழ வேண்டிய வன்னியர் வாக்கள்லாம் இவங்களை நம்பி எடப்பாடி பழனிசாமி 10.5 கொடுத்தாருங்கிறத நம்பி அதிமுகவுக்கே போயிட்டு. ஆனா இன்னைக்கு டாக்டர் ஐயா கையில் இருக்கக்கூடிய பிடிநிலை விக்கிரவாண்டியில 2வது வந்தது, 50 பூத்துல லீட் பண்ணது. இப்ப இந்த மாநாட பெரிய அளவுல பண்ணுவார். எல்லா இடமும் பாருங்க, மாவீரன் ஜெயகுரு என் நண்பர் படத்தையும் போட்டு, டாக்டர் ஐயா, அன்புமணி ராமதாஸ் இவங்க படத்தையும் போட்டு, ஜெயகுரு படத்தையும் போட்டு, எல்லா பகுதிகளிலும் வன்னியர் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் 10-15 இளைஞர்கள் பெரிய அளவுக்குள்ள போட்டு எல்லா பகுதியிலும் தமிழ்நாடு ஃபுல்லா வன்னியர்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளிலையும் ஜெயகுருவுக்கு இமேஜையும் ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பெரிய கூட்டத்தை, ஜெயகுரு உயிரோடு இருந்தா வரக்கூடிய கூட்டத்தை அவருக்கு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணி எல்லா இடமும் அவங்க கூட்டத்தை திரட்டுறாங்க. இது
மீண்டும் ஒரு அவங்களுக்கு பேரம் பேசக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டிடுவாங்க பாமகங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. இதுல என்னன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், கூட்டத்தை பார்த்து யாரும் ஓட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுவும் எடப்பாடி மாதிரி பிராக்மேட்டிக்கான லீடர்லாம் அது ரொம்ப கஷ்டம். கூட்டத்துக்கு எப்படி ஓட்டு கொடுப்பாங்க? கூட்டத்தை பார்த்து ஓட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா விக்கிரவாண்டியில 2வது வந்தது தான் அவங்களுக்கு பலம். இன்னைக்கு வந்து சிஆர் பாஸ்கரன் போன்ற ஆரம்ப கால ஜேபி இளைஞர் இயக்கமெல்லாம் வச்சுக்கிட்டு பாமக தொடங்கும் போது வன்னியர் சங்கத்துக்குள்ள செங்கல்பட்டு பகுதியில் ஒரு பெரிய அளவு இருந்து ஒரு சிறந்த பேச்சாளர், ஒரு பன்முகத்தன்மை கொண்ட என் நண்பர் அவரு போன்றவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு விஜய் கிட்ட ஒரு பேரத்தை பேசுறாங்கன்னு சொன்னா, விஜய் தரப்பு கிட்ட ஒரு பேரத்தை பேசுறாங்கன்னு சொன்னா, வட தமிழகத்துல 2வது இடம்ங்கிறது விஜயையும் மீறி பாமக பெற்றது. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாட்டு வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கையேறு நிலையாட்டு ஜான் ஆரோக்கியசாமியின் கோழைத்தனத்தால பிரசாந்த் கிஷோர் பாண்டே, பூமிகார் பாண்டே மாதிரி, ராமின் பாண்டியா பூமிகார் பாண்டியா போல்டா களத்துக்குள்ள வராம களத்தை விட்டு விலகி வேடிக்கை பார்த்த சூழ்நிலையில விக்கிரவாண்டி தேர்தல் களமே வன்னியர் பறையர் போலரைசேஷனா போயிட்டு, அந்த போலரைசேஷன் விஜய் பிஎம்கே 2 பேரும் சேர்ந்து திமுக அணிக்கு எதிராக அதை பண்ணிட்டாங்கன்னா எடப்பாடி வந்து வட தமிழகத்துல பெரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும். அதுதான் பாமகவுக்கு பார்கெனிங். சிஆர் பாஸ்கரன் பாமக விஜய் கூட்டணின்னு ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு சில வேலைகளை பார்க்கறது பல நிரூபிக்காத விஜய் தான். அது வந்து பாமகவுக்கு ஒரு பெரிய பார்கெனிங்கை கொடுத்துருக்குது. எடப்பாடி 2 பேர்ல ஒருத்தரை எடுத்தாகணும், பல நிரூபிக்காத விஜய் எடுத்தாகணும், அல்லது வட தமிழகத்துல போலரைசேஷன்ல பாமக மீறி எதுவும் நடக்காதுன்னு சூழ்நிலையில அதான் 2வது இடம். முதல் இடம் இல்லை, முதல் இடம் திருமாவளவன் சைடு போயிட்டு 19, 21, 24 காலேஜ் பேடு சிஎஸ் பேடு பறையர்கள் திருமாவளவன் தான் வெற்றி வீரர் ஆகிப்போச்சு. காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்தவங்க அவங்க தான் 52, 57, 62. எம்ஜிஆருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்து வெற்றியை கொடுத்தவங்க அவங்க தான் 77, 80, 84. ஸோ இந்த சூழ்நிலையில பாமகவுக்கு பார்கெனிங்கிறது அந்த போலரைசேஷன் வந்தா 3வது போயிடும், விசிகாவோ பாமகவோ இல்லாத அணி 3வது போயிடும்னு ஆகுது. இன்னைக்கு பாஜக இருக்கனால விசிக திமுக செட்டில்டு, காங்கிரஸ் திமுக வெற்றி கூட்டணி வெற்றி பெறது வரை தொடருவாங்க. அப்போ பாமக இருக்க அணி தான் ஒரு 60 தொகுதிக்கு மேல போலரைஸ் ஆச்சுன்னா 2வது இடத்தை உறுதிப்படுத்த முடியுங்கிறது தெளிவா இருக்குது. இது பாமக பிளஸ் விஜய் பெரிய பார்கெனிங்கிறத ஸ்ரூடு பொலிட்டிஷியனான சிஆர் பாஸ்கரன் நண்பர் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சு செய்துட்டு இருக்காரு. இதுக்கு எடப்பாடி எப்படி அட்ரஸ் பண்ண போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா வெளிப்படையா என்ன விஷயம் நடக்குதுன்னா, டாக்டர் ஐயா இந்த பார்கெனிங்க்கு அவரு ஒரு ஆயுதமா எடுக்கிறது மோடி பாணியில தான் அவரும் ஆயுதத்தை எடுக்கிறாரு. சீமானுக்கு நிழல் பட்ஜெட்டை அனுப்பி கொடுத்தாரு, சீமானுக்கு அக்ரி பட்ஜெட்டை அனுப்பி கொடுத்தாரு, சீமான வன்னியர் சங்க மாநாட்டுக்கு அழைச்சாரு, வற்புறுத்தி அழைச்சியும் சீமான் வந்து ரொம்ப புகழ்ந்து ஒரு வாழ்த்து அறிக்கை கொடுக்கிறாரு. கடைசி வரை சீமான் கலந்துக்கணும்னு பல வன்னியர் அறிஞர்கள் பாமகவுக்கும் சீமானுக்கும் குட்வில்ல உள்ளவங்க 2016 அன்புமணியை சீமான் ப்ரொஜெக்ட் பண்ணுன்னு சொன்னவங்க. அப்ப நான் தான் தனிச்சு 214 இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி கொடுக்கணும்னு சகோதரர் சீமான்கிட்ட சொன்னவன். அப்ப நீங்க அது மட்டுமா சொன்னீங்க? நீங்க பாஜக கூட்டணி போயிருப்பாங்க, அதுவும் நீங்க தான் போனேன்னு சொன்னீங்க. அது அந்த பழைய கதை. இது சீமானுக்கு நல்லது தானே நம்ம பண்ணணும். 214 என்னன்னா ஹோப் வரும்னு சொன்னது. பட் அந்த தமிழறிஞர்கள் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணணும் சீமானு 2016 கடுமையா முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்லுறவு இருக்குது. ராமதாஸ் ஒரு குரு மாதிரி தான் சீமான் பார்க்குறாரு. அந்த வகையில வன்னியர் சங்க மாநாட்டுக்கு சீமான் வரணுங்கிறத ராமதாஸ் விரும்பினாரு. சீமான் ஒரு பெரிய வாழ்த்தறிக்கையோட நிறுத்திக்கிறாரு. அவர் தனிச்சு தான் போறாரு. பட் ராமதாஸ் வந்து நான் ஒரு அணியில ஒரு வாக்கு பலம் உள்ள ஒருத்தரை சிஎம்மா சொல்லிட்டோம்னா, சீமானையோ அல்லது சிஆர் பாஸ்கரன் முயற்சி பண்றது மாதிரி விஜயையோ சொல்லிட்டோம்னா 60 தொகுதிக்குள்ள எங்களுக்கும் திமுக அணிக்கு தான் ஃபைட் இருக்கும், மற்றவங்க 3வது போயிடுவாங்கன்னு டாக்டர் ஐயா உறுதியா நம்புறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் டாக்டர் ஐயா சீமான மைய வச்சு எடுக்க பாக்குறாரு. சினிமாவில் துணை நடிகராட்டு சினிமாவில் செகண்ட் ஹீரோவா நடிச்ச சிஆர் பாஸ்கரை விஜய மையமா வச்சு அதை எடுக்க பாக்குறாரு. இல்லை, எனக்கு இதுல புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு பாப்புலரான பிஎம் கேண்டிடேட் மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணி நிற்கும் போதே 10 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் அவங்க 2வது இடம் வர முடியல கொடுத்த போட்டிட்டு. உண்மை. வட மாவட்டத்துல தர்மபுரியிலையும் வன்னியர் ஓட்டு வீரமணி எடப்பாடி இதுல வந்து வீரமணிக்கு நான் வெயிட்டேஜ் கொடுக்குறேன். சிவி சண்முகத்துக்கு இங்க கொடுக்கக்கூடிய வெயிட்டேஜை வீரமணிக்கு நான் தர்மபுரியில கொடுக்குறேன். ஓகே. அதுல
ஓட்டுகள் சரியா வராதனால தான் தோல்வி அடைஞ்சது. நாங்களாவது ஒரு சீட்டு வந்துரும் நினைச்சேன். ஓகே, அப்படி இருக்கும்போது எடப்பாடிக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல இஷ்யூஸ் இல்லாத போதே அவருக்கு 2வது இடத்தை உறுதி செய்யும் போது சட்டமன்ற தேர்தலில் அந்த ஒரு எடப்பாடி சிஎம்மா ப்ரொஜெக்டை நிற்கும் போது அந்த குட்வில்லை இவங்களால கெடுத்துட முடியுமா? இது பாப்புலர் பெர்செப்ஷன் இப்படித்தான் போகுது. டிவில எல்லாரும் இப்படித்தான் பேசுறாங்க. நான் பேசுறதையும் எனக்கு அலோவ் பண்ணி பதிவு பண்ண விடுங்க. எடப்பாடி பழனிசாமி எடுத்த 20% வாக்கும் இந்தியா பிளாக்கும் வேண்டாம், என்டிஏ வேண்டான்னு விழுந்த ஓட்டு. ஓகே, ராகுல் காந்தியும் இந்தியா பிளாக் வேண்டாம், மோடியோட என்டிஏ வேண்டான்னு விழுந்த ஓட்டு. அந்த ஓட்டர்ஸ் வந்து பாஜக எதிர்ப்பையும் முன்னெடுத்து தான் களத்துல நின்னாங்க. 26லயும் கூட்டணி கிடையாது, 29லயும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிதான் அந்த வாக்குகளை எடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி பணம் செலவழிக்குங்கிறது உண்மை, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம எடுத்தாருங்கிறது உண்மை. இதே புள்ளியில தான் சீமானும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள், ஒட்டுண்ணிகள், ஊதுகுழல்கள். கச்சைத்தீவு பிரச்சனைக்கு திமுகவும் காங்கிரசும் காரணம், காவிரி பிரச்சனைக்கு திமுகவும் காங்கிரசும் காரணம், முல்லை பெரியாருக்கு எம்ஜிஆர் காரணம்னு மீத்தேன்னு இதெல்லாம் சொல்லி எடுத்தாரு. இதே கருத்தை தான் புரட்சி தமிழர்னு போட்டுக்கிட்டு எடப்பாடி எடுத்தாரு. இன்னைக்கு புரட்சி தமிழர் பாஜக கூட கூட்டணி போறாரு. அது எலி தவள நட்பாகி சீமான் எடப்பாடிக்கு 20% வாக்கையும் டார்கெட் பண்றாரு. எல்லாம் தெளிவா பேசணும். சும்மா நீங்க சொல்றதான் கருத்துன்னு யாரும் மிதமெஞ்சி இருமாப்பிலையும் ஆணவத்திலும் இருக்கக்கூடாது. எல்லாரும் இந்த நாட்டு பிரஜைகள், எல்லாருக்கும் ஊடகம் இருக்கு. ரவீந்திரன் துரைசாமி கிட்டையும் வெப் டிவி இருக்குது. நீ சொல்றதான் கரெக்ட், ரவீந்திரன் சொல்ல தப்புலாம் இல்லை. கருத்தை மக்கள் கேட்கட்டு, மக்கள் முடிவுக்கு வரட்டு. சீமான் அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் மேட்டர்ல என் கருத்துக்கு மாறுபடுது. என்னோட வியூ வேற, அவர் வியூ வேற. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், இது பாஜக அரசின் தோல்விங்கிறாரு. இந்த பாகிஸ்தானோட இந்த வார் நடந்துட்டு இருக்கும் போது இலங்கை வந்து தமிழக இந்திய மீனவர்களுக்கு இவ்வளவு பேரை கொல்லியும் ஏன் அதுக்கு இந்திய அரசு வந்து மௌனம் சாதிக்குன்னு கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு என்டிஏ பிளாக்கும் வேண்டாம், இந்தியா பிளாக்கும் வேண்டான்னு எடப்பாடி பழனிசாமிக்கு மக்களவையில போட்ட 20% வாக்குல ஒரு 6-7% வாக்கு வந்து தனக்கு கிடைக்குங்கிறது சீமானுக்கு கணக்கு. அதை நம்பிதான் அவரு ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ள வராம களத்தை விட்டு டெபாசிட் போயிரும், அல்லது செந்தில் பாலாஜி அதிரடியில டெபாசிட் போயிரும். சீமானுக்கு நமக்கு டிஃபரன்ஸ் இருக்காது. நம்ம 23-16 ஆகி சீமானுக்கு 8-13 ஆச்சுன்னா டிஃபரன்ஸ் கொங்கு மண்டலத்தில் இருக்காதுன்னு விலகி போன எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்திடலாம். இந்தியா பிளாக்கும் வேண்டாம், என்டிஏ வேண்டாங்கிற அந்த கண்ணோட்டத்துல தான் சீமான் வந்து கோயம்புத்தூர்ல இன எழுச்சி மாநாடு போடுறாரு. அதுல அவருக்கு இஷ்யூஸ் எடுத்து வைக்கிறாரு. அந்த இஷ்யூவுக்கு ஜெயலலிதா கிட்ட 40% இருந்த ஓட்டு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமானுக்கு 1% தான். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஈர்ப்பு சக்தியற்ற, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி அற்ற எடப்பாடி பழனிசாமியின் பலகீனத்துல தான் வளர்ந்ததா சீமான் நம்புறாரு. இப்பவும் இந்தியா பிளாக்கும் வேண்டாம், என்டிஏ வேண்டாங்கிற முடிவெடுத்து அதுல இருந்து பல்ட்டி அடிச்சு முடிவை மாறினதுல அந்த 20% எடப்பாடி பழனிசாமிக்காக 2024 விழுந்த வாக்குல பெரும் பகுதியை தான் தட்டி தூக்குவோன்னு சீமான் நம்புறாரு. தனக்கான ஈர்ப்பு சக்தி, அதற்கான ஈர்ப்பு சக்தி தனக்கு இருக்கு, அதற்கான கொள்கை உறுதியும் நிலைப்பாடும் தனக்கு இருக்குது. 24 எடுத்த நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறேன். எடப்பாடி பல்ட்டி அடிச்சு நம்பகத்தன்மை அற்றவராட்டு, இன்கன்சிஸ்டன்ட் ஆட்டு, ஒரு லீடர்ஷிப்ல பலகீனப்பட்டிருக்காரு. தான் அதை தட்டி தூக்க முடியும்னு சீமான் நம்புறாரு. காலம்தான் பதில் சொல்லணும். நான் வந்து ஓகே, வட மாவட்டத்துல எடப்பாடிக்கு விழுந்த ஓட்டு 10% விழுந்த ஓட்டு தானே? கண்டிப்பா 10% நம்பிதான். 10% பாமக மோடி தலைமையை விட அந்த 10% பெருசுன்னு நினைச்சு ஒரு கண்டிப்பா கொடுக்குறாங்க. அப்ப சட்டமன்ற தேர்தல் அது பெரிய அளவு தானே வரும். சட்டமன்ற தேர்தல்ல அது பெரிய அளவுக்கு வரும்னா அந்த வன்னியர்களை நம்பி விக்கிரவாண்டியில நின்று இருக்கணும். நீங்க அந்த சமூகத்தின் மீது நம்பிக்கை இல்லாம களத்தை விட்டு ஓடிட்டீங்க. நீங்க 36% விக்கிரவாண்டிக்குள்ள எடுத்த நீங்க களத்துக்குள்ள நின்று ராமதாசன் 3வது அடிச்சிருக்கணும், 3வது தள்ளி இருக்கணும். அதை நீங்க கோட்டை விட்டுட்டீங்க. அது உங்களுக்கு துணிச்சல் இல்லைங்கிறத காட்டுது. சீமானை பொறுத்த அளவுல நான் வன்னியர்கள் மத்தியில நின்னாயா, அவன் தாயா ஹீரோ, ஓடலையா எடப்பாடி மாதிரின்னு ஒரு இமேஜ் விழுந்திருக்குது. இந்த புள்ளியில தான் சீமான் வந்து தினகரனையும் கமலஹாசனையும் பலகீனப்படுத்தி 2021 வளர்ந்தாரு. இது ப்ரூவ்டு ஃபார்முலா. எடப்பாடி விஷயத்திலையும் ப்ரூவ் ஆகும்.
ஈர்ப்பு சக்தியற்ற ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியற்ற எடப்பாடி விஷயத்திலும் ப்ரூவ் ஆகுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. யார் ஆத்தா செத்தான்னு 26 ரிசல்ட்ல பாத்துக்கலாம். இன்னும் ஒண்ணு அதுல சொல்றேன், எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறதுக்கு ரெட்டலைக்கு விழுந்த 23% வாக்கு உதயசூரியனுக்கு போயிருக்கு. நீங்க பணத்தை கொடுத்து இடைத்தேர்தல்னு சொல்ல முடியாது. 50 பூத்துல டாக்டர் ஐயா முதலிடம் வந்திருக்கிறாரு, உதயசூரியனை தாண்டி போயிருக்கிறார் மாம்பழம். நீங்க 2 பூத்துல தான் ஈரோடு கிழக்குல சின்ன கவுண்டரும் பெரிய கவுண்டரும் எடப்பாடியும் அண்ணாமலையும் நின்று 2 பூத்துல தான் புறமொழியா நார்த் இந்தியன்ஸும் வெள்ளாள கவுண்டரும், நார்த் இந்தியன்ஸ் அதிகமாட்டும் வெள்ளாள கவுண்டரும் நார்த் இந்தியன்ஸ் இருந்த 2 பூத்துல தான் அதிமுக பாஜக கூட்டணி தாண்டி போக முடிஞ்சு. ஆனா டாக்டர் ஐயா 50 பூத்துல தாண்டி போயிருக்கிறாரு. அப்ப இடைத்தேர்தல் அதெல்லாம் இல்ல, ஒரு போலரைசேஷன் நடந்திருக்குது. சீமானே அதுல ஏமாந்திருக்கிறாரு. 1% அதிமுக ஓட்டு தான் எடப்பாடியால நாம் தமிழருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நீங்க உங்களோட பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் கணக்கு கேட்கவங்க 1 இயர் கேண்டிடேட் போட்டாரு, அவரு துணிஞ்சு பொது தேர்தலில் ஆதித்தமிழரை போட்டிருக்கோம். கண்டிப்பா அது ரிஸ்க் அவரு அந்த ரிஸ்கை எடுக்கல, நான் மறுக்க வரல, உண்மை. பரையர் சமூக இளைஞர்களே நிறைய பேர் வெறுத்துட்டாங்க. 3மே 1 இயர் கேண்டிடேட். சீமானே ஒரு பரையரை போட்டிருந்தா நான் லீவ் போட்டுட்டு வந்து என் சொந்த பைசா 20,000 ரூபாய் செலவழிச்சிருப்போம்னே, சீமானே இப்படி அவங்கள மாதிரி 1 இயர் கேண்டிடேட்டை போட்டுட்டாருன்னு அந்த எனக்கு இங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்குற பரையர் சமூக எங்க பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் டீம்ல உள்ள இளைஞர்களே பலரும் சொன்னாங்க அது சீமான் பரையர் கேண்டிடேட் போட்டிருக்கணுங்கிறத சொன்னாப்புல. ஏன்னா முந்தைய விக்கிரவாண்டியில வந்து சீமான் வந்து விக்ரமங்கிற ஒரு 1 இயர் சமூகத்தை சேர்ந்த தமிழ் தேசிய பிரபல ஒரு திரையுலக பிரபலம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, கைதெல்லாம் ஆயிருக்காரு தமிழ் இதுக்காக, ஒரு தமிழ் உணர்வாளர். அவரை தாண்டி போறதுக்கு காரணம் சீமான் வந்து ஒரு முதலியார் கேண்டிடேட்டை தான் போட்டதுனால தான். இவர் 1/2% ஓட்டு எடுத்தாரு, சீமான் முதலியார் கேண்டிடேட் எடுத்து போட்டு 1.5% ஓட்டு எடுத்துட்டாரு. அதே மாதிரி கரிநாடாருக்கு நின்ன போது சீமான் நாடார் கேண்டிடேட்டை போட்டதுனால சீமான் ஹரிநாடாரோட கீழே போயிட்டாரு. சீமான் ஒரு கோனார் கேண்டிடேட்டையோ மறவர் கேண்டிடேட்டையோ போட்டா 10% ஓட்டு எடுத்திருக்க முடியும். ஸோ சீமானுக்கு வாக்குங்கிறது வன்னியர், முக்குலத்தோர், வெள்ளாள கவுண்டர், இந்த 3 ஆதிக்கத்துக்கு எதிராட்டு. எஸ், இந்த 3 ஆதிக்கத்துக்கு எதிராட்டு இதுக்கெல்லாம் ஒரு துணிச்சல் வேணுண்டா. அது தாழ்நிலை நாடார் தொண்டை ரவீந்திரன் துரைசாமியால் தான் சொல்ல முடியும். உண்மையை சொல்றேன், இல்லைன்னு எவன் வந்து என்கிட்ட பேசினாலும், திராவிட இயக்கணி பேசினாலும், பேரறிஞர் அண்ணா பெருந்தகையில் 67 மந்திரி சபையில எப்படி இருந்தாங்க, ஜெயலலிதா மந்திரி சபையில எப்படி இருந்தாங்கன்னு ஆதாரத்தை புட்டு வச்சு முகத்துக்கு நேரம் தூக்கி வீச முடியும். உண்மை. இந்த இதுக்கு உள்ள சமூகங்கள் மத்தியில உள்ள ஒரு அதிருப்தியை சீமான் தெளிவா அறுவடை பண்ண முடியும். சீமானுக்கு நீங்க சொன்ன மாதிரி விக்கிரவாண்டி ஒரு பாடம். போல்டா பரையர் சமூகத்தை போட்டிருந்தாருன்னா சீமானுக்கு இதை விட கூடுதல் ஓட்டு கிடைச்சிருக்கும், அல்லது ஒரு முதலியாரை போட்டிருந்தா கூட இதை விட கூடுதல் ஓட்டு கிடைச்சிருக்குங்கிறது எதன் அடிப்படையில உண்மையா பாக்குறோம்னா, நாங்குநேரி ரிசல்ட் அடிப்படையிலும் முந்தைய விக்ரமன் வர்சஸ் சீமானுக்கு முதலியார் கேண்டிடேட் இதுல நான் பாக்குறேன். பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் எங்க அமைப்பு இதைத்தான் முன்னெடுக்குது, இதைத்தான் நாங்க ப்ரொபகேட் பண்றோம். அதை நாங்க அந்த 3 அரசியல் ஆதிக்க ஜாதி அண்ணா காலத்துல இருந்ததை விட பெரிய கிராப்பர்ஸ்ங்கிற அளவுக்கு வந்த ஜாதிகளை பற்றி பேசாம இருந்தா நியாயம் கிடைக்காது. எப்படி தந்தை பெரியார் 23 எம்எல்சில 22 எம்எல்சி பிராமணன் சொன்ன மாதிரி இதையும் நாங்க பேச வேண்டியது இருக்கு. இதற்கான துணிச்சலும் அர்ப்பணிப்பு உணர்வும் எங்களுக்கு இருக்குது. அதை வந்து பிற சமூகங்கள் எங்களை கொண்டாடுறாங்க. சிவி சண்முகம் போன்றவங்க எல்லாம் எங்க மேல பொறாமையில புழுங்குறதுக்கும் இது ஒரு காரணம். ஓகே, நீங்க வந்து எடப்பாடி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனால் சேலம் தருமபுரியில பாமக அதிமுக சேர்ந்த அந்த அலையன்ஸ் ஒரு இன்வின்சிபிள் அலையன்ஸ் 16ல 12 தொகுதியால் உறுதியா அடிக்கக்கூடிய அலையன்ஸ் ஏதாவது இருக்கு. பார்லிமெண்டத்தில் இருந்த 2 தொகுதியும் ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சேலம் தருமபுரி ரிசல்ட் வந்து இந்த கூட்டணியை மீண்டும் தீர்மானிக்கிறதுல ஒரு ரோல் பிளே பண்ணும். நான் மறுக்கவே வரல, ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் பிரகாசம்ங்கிறத நான் மறுக்க வரல. அதனாலதான் தமிழக முதல்வர் நம்ம பொய்யா ஒன்ன சொல்லி நம்ம ஏமாறக்கூடாது, கரெக்டா பேசுனங்கெல்லாம் உறுதியா இருக்கும். அதனாலதான் 10 கேட்டு எனக்கு கரெக்டா வருது. தம்பி சவுக்கு சங்கர் 24ல சொன்னதையும் ரவீந்திரன் துரைசாமி சொன்னதையும் எடுத்து பாருங்க. ரவீந்திரன் துரைசாமி எக்ஸ்ட்ராடினரியா அனுப்பான், எக்ஸ்ட்ராடினரி தான், எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும். அந்த வகையில நான் இப்பவும் தெளிவா சொல்றேன், சேலம் தர்மபுரி இந்த பெல்ட்டுக்குள்ள ஸ்டாலினோட பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி. சொன்னா இல்லையா? விக்கிரவாண்டி ஒரு பள்ளம் இருக்கு அவருக்கு. விக்கிரவாண்டியில பயந்து ஓடுனது ஒரு மைனஸ், பார்லிமெண்ட் எலெக்ஷன் பேட்டர்ன்ல பெரிய இது. அப்போ விக்கிரவாண்டியில அவருக்கு கிடைச்ச பலகீனத்தை பெரிய அளவு வன்னியர்கள் மத்தியில அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு டாக்டர் ராமதாஸ் தான் முடியும். அவரே கூட்டணிக்கு வந்துட்டாருன்னா அந்த கொஸ்டினே வராது.
அப்ப 2021 மாதிரி அது ஒரு பர்மிடபிள் அலையன்ஸா தான் இருக்கும். உங்க கருத்தை நான் ஏத்துக்கிறேன். அதனாலதான் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை மு.க. ஸ்டாலின் வந்து அமைச்சரவையில கொடுத்திருக்கிறாரு. என்கிட்ட கேட்டா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் கூட அவருக்கே கொடுத்திருக்கலாம். எனிவே அவர் இந்த பகுதியில் உள்ள வன்னியர் ஆண்டிமன சிவசுப்பிரமணியம் பழைய அவங்களுக்கு ஆதரவா இருந்தவர் சிவசங்கர் அவர்கிட்ட கொடுத்திருக்கிறார். ஓகே, அது அவர் முடிவு. தென் இந்த பகுதிக்குள்ள வன்னியர் கேண்டிடேட்டை திமுக ஜாஸ்தி போடணும், ப்ரோ வன்னியர் பண்ணணும். நான் 99 ஜெயலலிதா அம்மையாருக்கு சொன்னேன் இல்லையா, முகமது ஆசிப்பும் எஸ் திருநாக்கரசு முதலியாரும் முகமது ஆசிப் முஸ்லீமுக்கும் பதிலாக நீங்க வன்னியரை போட்டிருந்தா ஜெயித்திருப்பீங்கன்னு சொன்னால, அதே மாதிரி ப்ரோ வன்னியர் போட்டு ஓபிஎஸ்க்கு மேல பற்றுதல் கொண்ட நான் வன்னியர்களை கன்சாலிடேட் பண்ணணும் திமுக. 2021 ஓபிஎஸும் இருந்தாரு. ரெட்டலையில ஒரு வேலையில ஓபிஎஸ் இருந்தனால்தான் பறையர் முதலியார் போன்ற சமூகங்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு பிறகு இந்த வாரிசா இவர் இருக்காருன்னு அவரை பார்த்தாங்க. அந்த இடஒதுக்கீடு விஷயத்திலையும் ஓபிஎஸ் பகடையா வச்சுதான் ஆடினாங்க. ஸோ இந்த 21 இருந்து ஒரு சேஞ்சு சிச்சுவேஷன் என்னன்னா, ஓபிஎஸ்க்கு மேல பற்றுதல் கொண்ட வன்னியர் அல்லாத சமூக மக்கள் அதை திமுக எப்படி என்கேஜ் பண்ண போறாங்க. ப்ரோ வன்னியர் கூடுதலா பண்ணி பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் குரு இன்னைக்கு பெரிய ஒரு இமேஜ்ல வந்துட்டாரு. குரு குடும்பத்தை சேர்ந்த விருதாம்பிகை, தென் அவரோட சகோதரி பையன், என்னோட தம்பி, அவன் யாரு, மனோஜ், நண்பருக்க மகளையும் மருமகனையும் சகோதரி மகன் இவங்களையும் பயன்படுத்தி எப்படி வன்னியர் ஓட்டை உடைக்க போறாங்க. அதற்கு பிறகு ராமதாஸ் வந்து 5 வருஷமா இந்த கூட்டணியிலே இல்ல, முடிஞ்சதுமே 36 சீட்டு எங்களால ஜெயித்து உங்களால எங்களுக்கு லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி எடப்பாடியும் மாறி மாறி கூட்டணி போகக்கூடியவர் திமுக கூட்டணியில போய் சேர்ந்துட்டாருன்னு ஒரு அறிக்கை விட்டாரு. இதெல்லாம் இது பண்ணி திமுக 21 பொசிஷன்ல இருந்து அந்த சேஞ்சு சிச்சுவேஷன்ல எவ்வளவு அதை உடைக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். அவங்க பெட்டர்லி இருக்காங்கிறத நான் மறுக்க வரல, உண்மை. ஓகே, இப்போ வந்து ஃபைனலா இப்போ 2021 இருந்த பாமகோட பார்கெனிங் பவர்ஸ்க்கும் அவங்க 26 இப்போ 26னா இப்போ 25 மெயின் வச்சுன்னு சொல்லலாம், இப்போ இருக்க பார்கெனிங் பவர்ஸ்க்கும் வித்தியாசம் என்ன? பாமக என்டிஏயும் எடப்பாடியும் பாஜகவும் எடப்பாடியும் கைகுலுக்குனதுலே பாமக பார்கெனிங் பவர் போயிட்டு 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஜான ஆரோக்கியசாமி 5.5% ஓட்டு எடுத்து கொடுத்ததை அக்ரி. ஜான ஆரோக்கியசாமி 5.5 ஓட்டு எடுத்து கொடுத்தது. பழைய வன்னியர் ஓட்டை ஐயா ஜான ஆரோக்கியசாமி எடுத்து கொடுத்துட்டார். பட் அவரால் அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியல. அது என்ன நடந்துங்கிறது அவருக்கே தெரியும். ஸோ அந்த பலம்தான் பாமகவுக்கு பார்கெனிங்க்கு அடித்தளம். அந்த அடித்தளத்தை வச்சு பாஜகவை காட்டி அதிமுக கிட்டையும் அதிமுக காட்டி பாஜக கிட்டையும் பார்கெயின் பண்ணியிருக்கலாம். சீமான் முதல்வர், செங்கோட்டையனுக்கு அதிரடி, பாமகவுக்கு பார்கெனிங் கூடும், இத்தியாதின்னு பல மல்டிபிள் ரீசன்ஸ்ல எடப்பாடி வந்து பாஜக கிட்ட கைகுலுக்கிட்டாரு. அந்த அணி தொடரும். அதுல நான் உடைச்சிருவேன்னு என்ன எனக்கு எதிராக பிஎம்ஓவுக்கும் அப்சர்வர்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்சர்வர்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க, நீங்க இந்த அணியை உடைச்சிட போறீங்களா சார்ன்னு பாஜக தலைவர்களே சொல்றாங்கன்னு. இல்ல சார், நான் மோடிக்காக நிற்கிறேன், அவங்க எம்எல்ஏ அதுக்காக துடிக்கிறாங்க. ஆகட்டு எம்எல்ஏ ஆட்டு உழைச்சவங்க தான் அந்த கட்சிக்கு. நம்ம கருணாராஜ் எல்லாம் அந்த கட்சியை நம்பி வந்திருக்கிறாரு, நயனார் அந்த கட்சியை நம்பி அதிமுக வந்து வர தலைவராக்கி இருக்காங்க. அதெல்லாம் இயல்பு. பட் அவங்க வந்து என்ன மாதிரி பலத்துக்கேற்ற சீட்டும் வாங்கணுங்கிறதுலையும் தெளிவா இருக்கணுங்கிற என் கருத்தை நான் சொன்னேன். எனிவே, இந்த ஒன்றிணைதல்ங்கிறது பாஜகவை காட்டி அதிமுக பார்கெயின் பண்ண முடியாத ஒரு இக்கட்ட டாக்டர் யாவுக்கு கொடுத்துட்டு, ஏற்கனவே நான் ஜான ஆரோக்கியசாமியை பற்றி சொல்லும்போது அந்த மேக்சிமத்தை பார்த்தாச்சு. அன்புமணி முதல்வர்னு மேக்சிமம் பணத்தை போட்டு மேக்சிமம் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து ஒரு சீட்டும் வரலன்னு சொல்லும் போது, இன்னும் ஒரு ப்ரொஜெக்ஷனை அந்த மாதிரி கொடுத்தா ஜெயகுரு போன்றவங்க இல்லாத ஒரு சூழ்நிலையில அது வந்து சாத்தியம் படாது. அப்ப பார்கெனிங்க்கு பாமகவுக்கு இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன். ஒன்னு சீமான் ஆப்ஷன். சீமான் தனிச்சு தான் போறாரு. ஆனா சீமான ராமதாஸ் சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாரு. சீமான அதை அக்செப்ட் பண்ண மாட்டாருங்க விஷயத்துல எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது. இந்த சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற இந்த புள்ளி தான் டாக்டர் யாவுக்கு சாதகமா இருக்கு. எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாதுங்க புள்ளி தான். எப்படி நான் மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்றாருங்கிற புள்ளியில சான்ஸ் எடுக்க முடியாம பாஜக வந்து எடப்பாடி விழுந்துட்டார் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஆங்கிள்
சீமானை காட்டி ப்ரொஜெக்ட் பண்ணலாம். சீமானே தனிச்சு போக தான் விரும்புறாரு. நான் பழைய கதைகள் எல்லாம் சொன்னேன், இப்போ 16 கதை எல்லாமே சொன்னேன். ஆனால் அதை டாக்டர் ராமதாஸ் கடைசி வரை பார்கெனிங்காக யூட்டிலைஸ் பண்ணுவார். ஒன்று. ரெண்டாவது, சிஆர் பாஸ்கரன் விஜய பல நிரூபிக்காத விஜய் தன் கையில் வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது சிவாஜி பண்ண முடியல, அல்லு அர்ஜுன் பண்ண முடியல, விஷால் இவர் வடிவேலு பண்ண முடியல, யாருமே பண்ண முடியலங்கிறது வரலாறு. 2 தடவை சிவாஜியால பண்ண முடியல. ஆனா பல நிரூபிச்ச விஜயகாந்த் பண்ணாரு, பல நிரூபிச்ச பவன் கல்யாண் பண்ணாரு, பல நிரூபிக்காத அல்லு அர்ஜுனால பண்ண முடியல. அப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் 214 தனிச்சு போட்டிடுறது, அல்லது தான் சீஃப் மினிஸ்டர்னு பல நிரூபிக்காத தன்னை சந்தர்ப்பம் காரணமாக விஜய் சீஃப் மினிஸ்டர் யாராவது சொன்னா அதை ஏத்துக்கிட்டு போறது. விஜய்க்கு இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ல விஜய் பாமக ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுவும் எடப்பாடியை பாதிக்கும். சீமான சிஎம்மா பாமக ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுவும் எடப்பாடியை பாதிக்கும். இதுல சீமான் ஆப்ஷன் தான் ஜென்யூன்னு டாக்டர் ஐயா நினைக்கிறாரு. ஏன்னா விஜய் ஆப்ஷன்ல எடப்பாடி ராமதாஸை விட்டுக்கிட்டு விஜயை கையில் எடுக்க பார்க்கலாம். விஜயும் கொடநாடு கொலையை பற்றி பேசல, ராமதாசும் பேசல. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசல, விஜயும் பேசல, ராமதாசும் பேசல. அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைது இல்லைன்னு விஜயும் பேசல, ராமதாசும் பேசல. சீமான் இதெல்லாம் பேசுறாரு. ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லை, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அடிக்கிறாரு. அப்ப சீமான் உறுதியா தனிச்சு அவர் முதல்வர் தான் இருப்பாருன்னு தெரியுது. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த 4 தேசிய கட்சிகள்லையும் ஆண்ட மாநில கட்சியோடையும் கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. ஒருவேளையில எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு சீமான் டாக்டர் ஐயா அவரை சிஎம்மா சொல்றதை ஏத்துக்கிட்டாருன்னா அந்த இடமும் எடப்பாடி பழனிசாமி வட தமிழகத்துல 3வது போயிருவாரு. சீமான் தலைமைக்கும் ஸ்டாலின் தலைமைக்கும் வட தமிழகத்துல போட்டி ஆயிரும். சோ இதெல்லாம் நடந்துருமா இல்லையான்னு சொன்னா அதுக்கு சோ மெனி இப்ஸ் அண்ட் பட். எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற லெவல்ல சீமானை காட்டி டாக்டர் ஐயா ஒரு பார்கெனிங்க எடப்பாடி கிட்ட உருவாக்க பாக்குறாரு. இன்னொன்னு சிஆர் பாஸ்கரன் போன்றவங்க விஜயை காட்டியும் அந்த பார்கெனிங்கை உருவாக்க பாக்குறாங்க. ஓகே, இதுல ஒரு சிக்னிபிகண்ட் விஷயம் என்னன்னா, அன்புமணியோட ராஜ்யசபா டேர்ம் இந்த ஆகஸ்டோட முடியுது, ஆகஸ்ட் ஜூலை. ஸோ அந்த விஷயத்துல அன்புமணி என்ன ட்ரை பண்ணார்? அதிமுக என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வாட்டி அவர் மறுபடியும் ராஜ்யசபாக்கு சப்போர்ட் பண்றது ரெடியாக தான் இருப்பாங்க. அதிமுகவும் பாஜகவும் அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் அவங்க கிட்ட இருக்கு. இது போட்டி வராது, அந்த 2ம் அதிமுக சீட்டு தான் சார். இது பாமகவுக்கு எதிராக, பாமகவுக்கு எதிராக முந்தைய காலகட்டத்தில் டாக்டர் ஐயா இங்க தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகை நிருபர்களை கூப்பிட்டு எங்கிட்ட இவ்வளவு சீட் இருக்கு, அவ்வளவு சீட் இருக்கு, எங்கிட்ட 18 இருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது உங்க 18க்கு வேல்யூ 0 டாக்டர் ஐயா, போட்டி வந்தாதான் ஐயா உங்களுக்கு 18க்கு வேல்யூ. அல்லது ஒரு 10 பேர் இருக்கனால ஒரு நாமினேஷன் போட்டு சும்மா இருக்க முடியும், போட்டி வராது. நீங்களும் போட்டி போட்டு 18க்கு மேல வேற யாரும் உங்களுக்காக வரமாட்டாங்க. இது நான் அன்னைக்கு சொன்னது. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த 2 ராஜ்யசபாவும் எடப்பாடிக்கு தான். ஓகே, ஸ்டாலின் போட்டி கொடுக்க போறது இல்ல, அவர் 4 போட்டுட்டு நின்றுவாரு. அப்போ எடப்பாடிக்கு ஃபைட் கொடுக்க யார் போட்டி போட போறா? ஒரு வேளையில எடப்பாடி பிஜேபி கூட கை குலுக்கலன்னா போட்டி வந்துடலாம். அதுக்குதான் 50 கோடி எல்லாம் செலவழிக்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. எங்கள்கிட்ட 50 கோடியும் செலவழிக்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. 50 கோடியும் செலவழிக்கிறதுக்கு ராஜ்யசபானா அதுக்குள்ள அடுத்த பலனுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு பிஜேபிக்குள்ள சிஎம் ஆகலான்னு இருக்காங்க தெரியுமா? பட் அதுக்கெல்லாம் இப்போ இந்த ராஜ்யசபா மேட்டர்ல சான்ஸ் இல்ல. 4-2 தான். அதனால நீங்க பாமக இருக்கக்கூடிய 5 வச்சு வேல்யூ பண்ணாதீங்க. நான் எப்படி சொல்றேன்னா, அந்த 2 இருக்குல்ல, அதிமுக எடப்பாடிக்கு கையில் 2 இருக்கு. அந்த 2ல 1 அவர் நினைச்சா அன்புமணி கொடுக்கலாம், பிரேமலதா விஜயகாந்த் கொடுக்கலாம். ஓகே, நான் பாஜகவுக்கே கொடுக்கலாம். ஓகே, பாஜகவுக்கே கொடுக்கலாம். சரி, யாருக்குன்னு கொடுக்கலாம். அப்போ அன்புமணி தரப்புல அந்த ஒரு டிமாண்ட் இருப்பாங்களா? அது ஒண்ணு கொடுங்கன்னு எனக்கு அதுல என்ன தோணுதுன்னா, வெறும் ராஜ்யசபாவை அன்புமணி வாங்கிட்டு போறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. லோக்சபா ஒரு பிஜேபியோட ஒரு பெரிய லீடர் அதை வாங்கிட்டு போனா கூட அவருக்கு மத்திய அமைச்சர் கிடைக்கும்னு தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஹோப் உண்டு. அது யாராட்டும் இருக்கலாம், ஆணாட்டும் இருக்கலாம், பெண்ணாட்டும் இருக்கலாம். 50 கோடி ரூபாய்க்கு மேல செலவழிக்க தயாரா இருக்கக்கூடியவங்களாட்டும் இருக்கலாம், யாராட்டும் இருக்கலாம். அது விட்டுருங்க. அன்புமணிக்கு இவர் ராஜ்யசபா வாங்கிட்டு போறதுனால என்ன லாபம் இருக்குது?
இல்லையே ஒரு ராஜ்யசபா நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் மோடிக்கு கன்வின்ஸ் பண்ணி எம்ஓஎஸ் வாங்கினா வாங்கலாம். ஏன்னா அரசியல்ல மெர்சிலியா அரசியல் பண்றாங்க. உங்ககிட்ட 3 லோக்சபா இருந்தா வாங்கலாம், அல்லது பிஜேபியில் உங்க கட்சியை மெர்ஜ் பண்ணா வாங்கலாம். பிரேமலதாவுக்கு இதை தான் சொல்றேன். வெறும் ராஜ்யசபா வாங்கி பிரேமலதா அம்மையாருக்கு என்ன லாபம்? இல்ல இப்ப ராம்தாஸ் அத்வாலே ஒன்னும் மர்ஜ் பண்ணல, அவர் கட்சி கொடுத்தா அது எஸ்சி கட்சியில எஸ்சி லீடர் இல்ல, இது ஒரு வன்னியர் லீடர் கொடுத்துட்டு போவோம். அஸ்வத்தாமன் ஒரு சின்ன தம்பியை கூட இவரு எல்முருகனை டெவலப் பண்ண மாதிரி டெவலப் பண்ணிட்டு போவாங்க. ஏன் அவன் உறுதியா நிற்கிறான்ல, ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவன் உறுதியா நிற்கிறான்ல, எல்முருகனை பண்ண மாதிரி ஒரு வன்னியர் லீடரை ப்ரமோட் பண்ணிட்டு போவோம். அங்க புதுச்சேரியில ஒரு வன்னியர் லீடர் நமச்சிவாயம் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, ஜான்குமார், இவங்க எல்லாமே வன்னியர் லீடர்கள் வந்து எம்எல்ஏ ஆகல, கிறிஸ்தவ வன்னியர்கள், அவருக்கு சன்னு எல்லாமே எம்எல்ஏ ஆகல. இன்னும் எத்தனை வன்னியர்கள் வந்துட்டு இருக்காங்க புதுச்சேரியில, வன்னியர் கட்சி பாஜகன்னு. அப்படிப்பட்ட செய்யணும்னா ஒரு வன்னியருக்கே கொடுத்துட்டு போவாங்க, அல்லது பாமக மெர்ஜ் பண்ணா கொடுப்பாங்க, தேமுதிக மெர்ஜ் பண்ணா கொடுப்பாங்க. வெறும் ராஜ்யசபாவுக்கு எப்படி 240 வச்சுட்டு இருக்கவங்க மந்திரி பதவியை கொடுக்க போறாங்க? பாஜகவில் ஒருத்தர் ராஜ்யசபானா தமிழ்நாடு ரெப்ரசன்டேஷன் ஆட்டு அவர் எஃபெக்டிவா வாங்கிட்டாருன்னா அது கொடுப்பாங்க, அதுல தப்பு இல்லை. அது கட்சி வளர்ச்சிக்கு அவருக்கு விளையாட கொண்டோ நாடாரோ அந்த ஜாதி அங்க வருங்கிற ஒரு கணக்கு இருக்கும். சரி சார், அங்க மொத்தத்துல நீங்க அப்படியே துரை வைக்கோக்கான ஒரு ஹோப்ஸ் நீங்க நிறைய நீங்க கிளியர் அடிச்சு காலி பண்ணிட்டீங்க. துரை வைகோவுக்கு என்ன ஹோப் நான் காலி பண்ணு சொல்லுங்க. அவருக்கு ஒரு எம்ஓஎஸ் கிடைச்சு பாஜக அணிக்குள்ள போயிருக்கலாம். திராவிட இயக்கம்னு அண்ணன் வைகோ தெளிவா இருக்கிறாரு. அதனால நம்ம திருமாவளவனுக்கே கேபினெட் கொடுக்கலாம், ரெடி தான். அதுல நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க தெளிவா இருக்கிறாங்க. 100% துரை வைகோவுக்கு எம்ஓஎஸ் கொடுக்க மோடி தயாரா இருக்கிறாரு. வைகோ எமர்ஜென்சி எதிர்த்தவர், ராஜீவ் காந்திய மண்டல் கமிஷனுக்கு எதிராக பேசிட்டு தமிழ்நாட்டை விட்டு திரும்பி போக முடியாதுன்னு சொன்னவர். வைகோவுக்கு மேல அத்தனை பாஜக தலைவர்களுக்கு மதிப்பு உண்டு. நான் உடனே இது நடந்துரும்னு சொல்ல வரல, அவங்க திமுக கூட்டணியில தான் இருக்க போறாங்க. அதே மாதிரி திருமாவளவனுக்கு ராம்தாஸ் அதோலை மாதிரி பாஜக மந்திரி சபையில பதவி இடம் கொடுக்க விரும்புறாங்க. இப்ப 2 எம்பி இருக்கவங்களுக்கு கேபினெட்டே கொடுக்க விரும்புவாங்க. எது தேவைன்னா லோக்சபா முக்கியம். வெறும் ராஜ்யசபா வாங்கிக்கிட்டு பிரேமலதா விஜயகாந்துக்கும் மத்திய அமைச்சர் கிடைக்காது, அன்புமணிக்கும் ஒரு ராஜ்யசபாவுக்கு மத்திய அமைச்சர் கிடைக்காது. அதனால நானும் என்ன நினைக்கிறோம்னா, தங்கள் கட்சியின் வெற்றி தொடர சட்டமன்ற இடங்களை பிடிக்கணும்னு தான் பாமகவை நினைப்பாங்க, தேமுதிகவை நினைப்பாங்க. நான் ரவீந்திரன் துரைசாமி தெளிவான அரசியல்வாதி. ஒவ்வொருத்தருக்கு லாப நஷ்ட கணக்கு எப்படி போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். இவர்கிட்ட ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு போறதுனால அந்த ராஜ்யசபா வச்சு என்னத்துக்கு? அது ஒரு பாஜக காரர் வாங்கிட்டு போனா மத்திய அமைச்சர் கிடைக்கும். இவங்க ராஜ்யசபா வாங்கிட்டு இவங்களுக்கு என்ன லாபம் வந்துட போகுது? இவங்க கட்சி நிலைச்சு நிற்க, தோல்வியில இருந்து கட்சி வெற்றி பாதைக்கு போக 2011 எதிர்கட்சி தலைவராக கேப்டன் விஜயகாந்த் வந்த பிறகு இதுவரை எந்த வெற்றியும் பெற முடியாத சூழ்நிலையில தேமுதிகவும் 2009 எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு நாங்க கேப்டன் விஜயகாந்த காட்டி பாமகவை மனித நீதிக்கு மனித நீதின்னு கலைஞர்கிட்ட அரசியல் ரீதியாக கலைஞர்கிட்ட ஒரு அச்சத்தை உருவாக்கி நாங்க தோக்கடிச்ச பிறகு பாமகவும் எந்த வெற்றியும் பெறல டிசிசிவா. ஸோ அவங்க எம்எல்ஏக்கள் ஜாஸ்தி ஜெயித்தாதான் தேமுதிகவும் அரசியல் களத்துக்குள்ள பயணிக்க முடியும், மத்திய அமைச்சரவையில் இடம் பெற முடியும். எம்எல்ஏக்கள் ஜெயித்தாதான் பாமகவும் வெற்றிகரமா பயணிக்க முடியும், மத்திய அமைச்சரவையில் இடம் முடியும்னு எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறதுக்கான ரூட்டை தான் 2 பேரும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராஜ்யசபா செகண்டரி தான் நான் கருதுறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ராஜ்யசபா வேண்டான்னு சொல்ல போறதில்லை. ஓகே சார், பார்ப்போம் அடுத்த கட்ட அரசியல் எப்படி போகுதுன்னு. இணைஞ்ச ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.